ದೇವಿ ಶ್ರೀ ಯಳಂದಮಳ್ಳು ಕೋಟೆ நமஸ்காரம் சுண்டா மண்டா மாயா சக்தி பார்க்கலாமா? ஒரு குடும்பத்தில் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லபடியாக விசேஷமாக படிக்க போடுவாங்க, நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அது தடங்களாகும். அதுவோ பொண்ணு அதேமாரி நினைப்பாங்க, அதுவும் தடங்களாகும். ரெண்டு பேர்த்துக்குமே நீங்கள் ஒரு இடத்துல மாறி படிக்க போகும்போது இன்னொரு இடத்துல மாறி இருந்து பொண்ணு படிக்க வரும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அளவுகள், ஆசைகள், உறவுகள் தன்னை மறந்து அந்த பொண்ணு மேலே அடிமையாயிருவாங்க. பையனும் அது மாதிரி பையன்கிட்ட அந்த பொண்ணு அடிமையாயிரும். மனசுக்கு பிடிச்சிக்கிறோம், காதல் வந்துடும். அந்த காதல் வரும்போது அப்போ தாய் தப்பன் தேவையில்லை, சொந்தம் தேவையில்லை, உறவு தேவையில்லை, சொத்து தேவையில்லைன்னு போயிருப்பாங்க. ஆனால் அவங்கள் வழியில் அதே காதல் திருமணம் முடிஞ்சு நல்லபடியாக பிரகாசம் வந்துட்டான்னா அந்த உலகமேவும் அவங்கள பாராட்டும். இஷ்டப்பட்டது, ஆசைப்பட்டது கிடச்சிருச்சின்னு சந்தோஷம் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி திருமண காதல் மனசுக்கு பிடிக்காம பொண்ணுக்கு பையன் பிடிச்சிக்கணும், பையனுக்கு பொண்ணு பிடிச்சிக்கணும். இந்த இதில் இருக்கும்போது இதில் ஒரு சின்ன ஏமாற்றம் நடக்கும். ஜாதி வேறுபாடு பார்ப்பாங்க. அப்போ அந்த ஜாதி வேறுபாடு பார்க்கும்போது அப்போ அதில் தான் வில்லங்க இருக்குது. அப்போ மர்ம மாய சக்தி பகவான்கிட்ட மாந்திரிகம் பண்ணுறவங்ககிட்ட போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல போய் நிற்கும்போது அந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அவரால் சொல்ல முடியும். மாந்திரிகம் பண்ணுற ஒரு குருமார்கள் சொல்லிடுவாங்க. அப்போ அதோட கிரகங்கள் இன்ன கிரகங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, இத்தனை திருமணம் பாக்கியம் தோஷங்கள் இருக்குது, அதனால அந்த ஆகத்தான் செய்யும், பின்னாடி பிரிஞ்சு போயிடணும்னு சொல்லுவாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி முன்னக்கூடிய சரி பண்ணுற பக்குவம் அந்த பொண்ணுகிட்ட இருக்காது, பையன்கிட்ட இருக்காது, அந்த வயசு பக்குவம் இல்லை. அதை போல சொல்ல குற்றம் இல்லை. ஆனால் அதே இது பகவான் உத்தரப்படி ஆயுசு வரைக்கும் அந்த பொண்ணு தான் இருக்கும், ஆயுசு வரைக்கும் அந்த பையன் தான் இருக்கும், குழந்தை பாய்க்க சௌபாய்க்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற கடவுள் அமைப்பில் கொடுத்துருக்கும். அதை தான் ஜாதி வித்தியாசம் பார்த்து அந்த குருமார்களோட பேரிச்சை கேட்டு அவங்க மாந்திரிகம் பண்ணி தானாக மனசு மாதிரி பொண்ணு வேணான்னு சொல்லணும், பையன் வேணான்னு சொல்லணும், அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க மைண்டில். அப்போ அந்த மைண்டு ஆசைகள், உணர்வுகள் அதை எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்காது, அந்த பையன்கிட்ட இருக்காது. அப்போ விலகிடுவாங்க. விலகும் போது அந்த விலகுனொன்னு அந்த மாயசக்தி பழையபடி அந்த உணர்வுகளை வந்துடும். ஆசைகள், உணர்வுகள் வந்துடும். அப்போ அந்த தேடி பார்ப்பாங்க, இங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்களாம். அதை குடும்பத்தில் அந்த பொண்ணை விட்டு அந்த பையன் பிரியும் போது, அந்த பையனை விட்டு அந்த பொண்ணு பிரியும் போது அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாசம், அன்பு நிறைஞ்சது இருந்துச்சோ அதில் இல்லாமல் ஒரு பாயிண்ட் கூட இல்லாத அளவுக்கு வேணாம் அப்படிங்கிற தலையை கவுந்துட்டு விலகுவாங்க. வேணான்னு சொல்லி தலையை கவுந்துட்டு மாப்பிள்ளை விலகிடுவாங்க. அது விலகணும்னு அந்த மாய சக்தி அந்த பொண்ணுகிட்ட இருந்து விலகிறோம், இந்த பையன்கிட்ட இருந்து விலகிறோம். அந்த வேலை முடிஞ்சிச்சுல, மாய சக்தி வேலை முடிஞ்சில்ல. அந்த மாய சக்தி முடிஞ்சதுனால அடுத்த அந்த உணர்வுகள் எந்த ஆசைகள் இருந்துச்சோ அந்த பையன்கிட்ட வந்துடும், அந்த பொண்ணுகிட்ட வந்துடும். அப்போ அந்த பையனை அந்த பொண்ணு தேடுவாங்க. கிடைச்சிருவாங்களா வீட்டை தெரியாமல் நைட் நேரத்தில் ஓடிடுமா அப்படிங்கிறத ஒரு நண்பர் மன்றத்தில் கால் பண்ணி பார்ப்பாங்க. அது நண்பர் மன்றத்தில் பொண்ணும் கால் பண்ணி மாப்பிள்ளையும் கால் பண்ணுவாங்க. இதை தாய் தப்பம் என்ன பாடுபடுவாங்க தெரியுமா? அந்த குரு சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? சரியாக ஓடி போயிடுவாங்க, பக்கமாக பார்த்துக்கோங்கம்மா, நம்ம பொண்ணு மேலே கேரண்டி, நம்ம பையன் மேலே கேரண்டி அப்படின்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஏமாந்து போகிறவங்க இருக்கிறாங்க. அதுபோக அந்த மாதிரி உணர்வுலேருந்து பிரிக்கிற சக்திகள் அந்த மாய சக்திகள் சண்டா மண்டா மாய பார்வையில் இருக்கும். அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா ஆசைப்பட்ட பொண்ணும் கிடைக்காது, ஆசைப்பட்ட பையனும் கிடைக்காது. அது முன்னக்கூடி அந்த மாதிரி விலகிற கண்டிஷன் இருந்தால் அந்த பொண்ணோட அமைப்பில் என்ன இருக்குது, பையனோட அமைப்பில் என்ன இருக்குது பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்காது. அதனால் திருமணம் பாக்கியம் லவ் பண்ணி முடிக்கிறவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சண்டா மண்டா மாய செட்டு கூடாடி அதை கெடுக்காத அளவுக்கு பார்த்து நல்லபடியாக நல்லா இருங்க. அந்த மாயசக்தி இல்லாமல் இருந்தால் அமோகமாக வெற்றியாக நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கும், எதிர்பார்க்கறது நல்லா நடக்கும். அதுபோக குடும்பம் பிரியாமல் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாப்பிள்ளையே பொண்ணையே கட்டிக்கலாம். நமஸ்காரம். சண்டா மண்டா மாய திரு எல்லமல்லு ஓட்டை அம்மன் குருவே நமஸ்காரம்.